நம்ம இதை பேசி ஆகணும். ஜுடிஷியரியை மிரட்டுற வேலையை இவங்க செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக இதில் லீடிங்கில் இருக்கிறது வின்சன். எப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா, இது எப்படி இப்படி கொடுக்குறாங்க, வாட் நான்சென்ஸ், நம்ம போகலாம் அப்பீலுக்கு மென்ஷன் பண்ணலாம், எப்படி இது மாதிரி பண்ண முடியும்? நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நேற்று பேசணும்ல, லொடுக்குன்னு தூக்கிட்டு போகிறாங்க உச்சநீதிமன்றத்துக்குன்னு. இதுதான் நேற்று நான் சொன்னேன்ல, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இவ்வளோ சீனியர் கவுன்சில்ஸை இவ்வளோ செலவு பண்ணி ஹையர் பண்ணுறதுலன்றது நான் சொன்னேன்ல. இதான் வில் கோ, இது ரொட்டீன் ஆயிடுச்சு. அப்போது ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற நீதிபதிகள் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கும்போது அது எப்படி அவர் கொடுக்கறது? சிஎம் கிட்டலாம் கன்சல்டே பண்ணுறதில்ல. லுக், திஸ் இஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ, எலெக்ஷன் இஸ் ஹார்ட்லி 4 months away. அப்போ இந்த டிசிஷனை 4 விளங்காத வக்கீலுங்க எடுக்கணுமா, அரசியல் தலைமை எடுக்க வேண்டுமா? அரசியல் தலைமை தான் சார் எடுக்கணும். இந்துக்கள் வாக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னா எதுக்கு சார் போன தேர்தலுக்கு வேலை தூக்குனீங்க? பகுத்தறிவு கொள்கையை நாங்கள் பேசவில்லை, நீங்கள் தான் பேசுகிறீர்கள். திமுகவும் திகவும் வேறு அல்ல, கொள்கைகள் ஒன்று என்று தான் நீங்கள் இந்த கட்சியை தொடங்கினீர்கள். எதுக்கு வேலை தூக்குனீங்க?